1,00,000 பேஜ் ஐடி ஓபன் பண்ணி வச்சுட்டு அவதூறு பரப்புற நீங்க முகத்தை காட்ட மாட்டீங்க, பலவீனமா இருக்கீங்களே. அதாவது எங்களுக்கு மட்டும், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் தான் எப்படின்னா, எங்களோட சென்னை மாநகராட்சியின் மேல் பிரியா மேடம் அவர்களுக்கும் ட்ரோல், அந்த ட்ரோலை தட்டி உடைச்சு நாங்க வெளியே வருவோம். அதாவது வெற்றி தோல்வி என்பது திராவிட கழகத்துக்கு புதுசல்ல. நீங்க ஆல்ரெடி எங்கெங்கதோ வந்து சேர்ந்த கூட்டம் தோல்வி அடைஞ்சுதான் அந்த கூட்டம் கண்ணுக்கு தெரியாம போயிருக்கோம். இப்ப நீங்க இருக்கிறது ஒரு யானை பள்ளம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எறும்பு மாதிரி நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நாங்க ஒரு காதுல ஒரு கடிச்சோம்னா நீங்க தாங்க முடியாது. நாங்க பெண் புலிகளாக பாய தயாரா இருக்கோம். நன்றி, வணக்கம். பெரியாரின் சுயமரியாதையை சொல்லிக் கொடுத்த எங்க செஞ்சி கூட்டத்தை பார்த்து பயந்து போய் தான் நீங்க நடிகனை பார்த்து இன்னைக்கு எங்களை பார்த்து ஆபாசமா பேசுறீங்க. எங்க கிட்டே இருக்கிற பசங்க யாரா உங்க பெண்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? கிடையாது. அதனாலதான் எங்களை பெரியார் பேர பிள்ளைங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு நாள் உங்களால தூங்காம கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு உங்க ஆட்சி நடக்குதுன்னா இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க ஆட்சி சீக்கிரம் கலைஞ்சதுன்னா ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர்னா இப்ப நாங்க பேசுறோம்னா எங்களை கேள்வி கேட்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, கைட் பண்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லாத தைரியத்துல நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட கழகத்துல இருந்து ஒருத்தர் ஏதாவது சொல்றாங்கன்னா பெண் பிள்ளைகளை இப்படி பேசக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க, சிறப்பு படைன்னு ஒண்ணு உருவாக்குவீங்க, எல்லாம் வேணா பண்ணுங்க. முதல்ல உங்களோட கழக தோழர்களுக்கு பெண்களை மதிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. கழகத்துல இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறாங்கன்னா நீங்க கழகத்துல இருக்கவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு பேக் கமெண்ட் பண்றாங்கன்னா நீங்க ரீகமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் இருக்க தைரியத்துல தான் நாங்க போஸ்ட் பண்றோம். ஊர்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காத பொட்டு மாமா அவர்கள் ஜென்சி டிஎம்கே பசங்க எதிர்த்து ஒரு வீடியோ போட்டா அதுக்காக மட்டும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றது தெரியல. அரெஸ்ட் இப்போ நேத்து கூட ஜென்சி டிஎம்கேல இருந்து ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து நானா இருக்கலாம், இவர்களால இருக்கலாம். இதை மட்டும் தான் அவங்க பண்ண முடியும், வேற ஒண்ணுத்தையும் நீங்க அரெஸ்ட் காமிச்சு பயமுறுத்திட்டு நீங்க விஜயோ இல்ல அந்த கட்சியில இருக்கிறவங்களாம் கிடையாது. நாங்கெல்லாம் கலைஞரோட பேர பிள்ளைங்க. சோ அரெஸ்டுக்கெல்லாம் பயப்படுறவங்களாம் நாங்க கிடையாது. முடிஞ்சா எங்க மேல கை வச்சுக்கோங்க. கழகம் எப்பயுமே எங்க பின்னாடி இருக்கும். கேள்வி கேட்கறத நாங்க எப்பயுமே நிறுத்த மாட்டோம். பதில் சொல்றதுக்கு தான் நீங்க ஆளுங்கட்சியமா உட்கார்ந்துருக்கீங்க. பதில் சொல்ற துப்பு இல்லைன்னா ஆட்சியை கழிச்சுட்டு வெளியில போங்க போட்டு மாமா. இந்த போராட்டம் வந்துட்டு வெறும் திமுக பெண்களுக்கு கிடையாது, தாவேக்கால இருக்கிற பெண்களுக்கும் தான். ஏன்னா அங்கேயே வந்துட்டு பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு. அவங்க கழகத்துல இருக்கிற பெண்களுக்கே அவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. எங்க இருக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு கொடுக்க போறாங்க? முதல்ல அவங்கள வந்துட்டு ஆட்சியில இருந்து இறக்குனாதான் நமக்கு பாதுகாப்பு வரும்ன்றது இந்த இடத்துல சொல்லிட்டு மாறாட்ட விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கையெழுத்த கூட பார்த்து போடுறோம். ஒரு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது ரொம்ப வந்து விட்டு அடிக்கிறாரு, விட்டு வச்சு போடுறாரு, பாலியல் எடுக்கிறாரு. இதுக்கு வர செக்யூரிட்டி எதுக்கு? அது பிட்டு பாப்பரை பாதுகாக்கிறதுக்கு. அதுதான் நீங்க போன குடிஞ்சிட்டீங்களே, என்ன எடுக்க சும்மா வந்து எடுக்க